நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல பலரும் அறியாத வித்தியாசமான ஒரு தோஷத்தை பற்றி பார்க்க இருக்கோம். பொதுவா ஒரு தோஷம் அப்படின்னு ஏற்பட்டா குடும்பத்துல இருக்கிற நபர்களின் திருமண வாழ்க்கைய பாதிக்கும், அவங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கைய பாதிக்கும், அந்த குடும்பத்துல இருக்கவங்களின் ஆரோக்கியத்துல, அதாவது உடம்பு ஆரோக்கியத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்படும். இந்த மாதிரியான தோஷத்தை தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க இருக்கிற தோஷம் ரொம்பவுமே வித்தியாசமான தோஷம். அது என்ன மாதிரியான தோஷம் அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்குன்னா, ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் கழுத்துல இருக்கிற தங்க சங்கிலி போடவே முடியாது. தங்க சங்கிலியோ தாலி சரடோ தங்கத்திலான பொருள் எதுவுமே அவங்க கழுத்துல நிலைச்சு இருக்காது. ஒண்ணு திருடு போயிரும் அல்லது தொலைஞ்சு போயிரும். இதற்கான காரணம் என்னன்னே அவங்களுக்கு தெரியல. இது ஒரு தலைமுறை இல்ல, 2-3 தலைமுறைகளாக இதே பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்க தெரியாம இருந்தாங்க. பெண்கள் கழுத்துல போட்டு இருக்கின்ற அந்த நகைகள் தொலைஞ்சு போறதுனாலயோ அல்லது திருடு போறதுனாலயோ அந்த பெண்கள் தங்க நகை போடுறதையே தவிர்த்துட்டு வந்தாங்க. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு சோதனை செஞ்சு பார்க்கறதுக்காக, ஆலோசனை கேட்கறதுக்காக நம்மை தொடர்பு கொண்டாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது, அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்த அவர்களுடைய முன்னோர் ஒருவர், அதாவது 4-5 தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் பணம் வட்டிக்கு கொடுத்து வாங்கும் தொழிலை செஞ்சுட்டு வராரு. அதிலும் அவர் ரொம்பவுமே கராரா செயல்படுவாரு. யாருக்கு எந்த பணம் கொடுத்தாலும் குறித்த தேதியில தரலைனா அவங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை அவரு எடுத்துட்டு வந்துருவாரு. இந்த மாதிரி ஒரு நபர் அவர்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காரு. வட்டிக்கு பணம் வாங்கிட்டு அவருக்கு குறிப்பிட்ட தேதியில திருப்பி கொடுக்க முடியல. அதனால இந்த வட்டிக்கு கொடுத்த நபர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க வீட்டுக்கு போய் அவங்க மனைவி கழுத்துல இருந்த தாலி சங்கிலியை அவரு பறிச்சுட்டு வந்துடுறாரு. அந்த பெண்மணி அப்ப ஒரு கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. பொதுவாகவே பெண் பாவம் பொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த பெண் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணை ரொம்ப மகிழ்ச்சியா பாத்துக்கணும். ஏன்னா அந்த பெண் மனம் நொந்தாலோ, மனம் வெந்து ஏதாவது ஒரு வார்த்தைய அவங்க கோபமாகவோ மனம் வெந்து ஏதாவது ஒரு வார்த்தைய சொல்லிட்டாங்கன்னாலோ அது அப்படியே பழிச்சிடும். ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சக்தி இருக்கு. அதனால அந்த நேரத்துல அவங்க வாயில விழுகக்கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அந்த பெண் கழுத்துல இருக்கிற தாலி செங்கிலியை அவரு பறிச்சுட்டு வந்துடுறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அப்போது இட்ட சாபமே இப்ப வரைக்கும் அவங்களுக்கு சாபமா தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தொடர்ந்து 1 மாதத்திற்கு மேல தொடர்ந்து தங்க சங்கிலியோ தாலி செயினோ எதுவுமே அவங்க கழுத்துல நிரந்தரமா இருக்காது. 1 மாதத்திற்குள்ளாகவே அது தொலைஞ்சு போயிடும். 1 மாதத்திற்குள்ள அது ஒண்ணு காணாம போயிடும் அல்லது திருட்டு போயிடும். ஏதோ ஒரு சம்பவம். அந்த குடும்பத்து பெண்கள் அதற்காகவே தங்க சங்கிலிய கழுத்துல போடுவதை தவிர்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த தாலி சங்கிலிய பறிச்ச நபர் இறந்துட்டாலும் அவர் செஞ்ச அந்த பாவத்தின் வழியாக வந்த தோஷம் இன்றளவும் அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த வம்சத்தை சேர்ந்தவர்களை பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இதற்கான தோஷ நிவர்த்தி என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது, அதற்கான தோஷ நிவர்த்தி 5 கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தி அந்த 5 பெண்களுக்கும் திருமாங்கல்யத்தை தானமாக கொடுத்து 5 பெண்களுக்கு, அதாவது கர்ப்பிணியாக இருக்கின்ற 5 பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தி அவர்களுக்கு 5 பெண்களுக்கும் திருமாங்கல்யத்தை தானமாக கொடுத்தாங்க. இதுதான் அதற்கான பரிகாரமா இருந்துச்சு. இந்த மாதிரியான பரிகாரத்தை அவங்க செய்ததற்கு பிறகு அந்த குடும்பத்துல அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் கழுத்துல தங்க நகை அணிந்தா இப்ப வரைக்கும் அவங்களுக்கு அது காணாம போறதோ தொலைந்து போறதோ திருடு போறதோ இல்ல. இப்ப அவங்க தங்க நகைகளை கழுத்துல அணிஞ்சுக்கிறாங்க. ஒரு நபர் ஒரு முறை செய்த அந்த தவறு இத்தனை தலைமுறைகளை தாண்டி அவங்களுடைய வம்சத்தையே எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு செயலும் நம்ம செய்யும் பொழுது அது நம்மை மட்டுமல்ல நம்மளுடைய வம்சத்தையே பாதிக்க கூடியதா கூட அமையலாம். அதனால ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் அதுல இருக்க பாவ புண்ணியங்களை பார்த்து நீங்க செய்யுங்க. நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது உங்க குடும்பத்திற்கும் அது நன்மையை பயக்கும். நம சிவாய.